நீட் தேர்வு மாநில உரிமைகளுக்கு எதிரானது என்று கூறியுள்ள தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தமிழ்நாடு அரசின் நீட் விலக்கு மசோதாவுக்கு ஆதரவளிப்பதாக தெரிவித்துள்ளார். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் 2ஆம் கட்டமாக ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி சென்னை திருவான்மியூரில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு வந்த விஜய் முன்னதாக திருநங்கை மாணவி நிவேதா அருகில் அமர்ந்து அவரை வாழ்த்தினார். பின்னர் மேடையில் உரையாற்றிய அவர் நீட் தேர்வு மாநில உரிமைகளுக்கு எதிரானது என்றும் அதனை ரத்து செய்வதுதான் ஒரே தீர்வு எனவும் கூறினார். மேலும் நீட் ரத்து கோரி தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துள்ள தீர்மானத்தை மனப்பூர்வமாக வரவேற்பதாகவும் தெரிவித்தார். இந்த நீட் இந்த மாநில உரிமைகளுக்கு எதிரானதா இருக்கு. ஒரே நாடு, ஒரே பாடத்திட்டங்கள், ஒரே தேர்வு. இது பேசிக்காவே அந்த கல்வி கற்கும் அந்த நோக்கத்திற்கே ஒரு எதிரான ஒரு விஷயமா நான் அதை பார்க்குறேன். ஸ்டேட் சிலபஸில் படிச்சுட்டு என்சிஇஆர்டி சிலபஸில் தேர்வு வச்சா அது எப்படிங்க? அதுவும் கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவ மாணவிகள், அதுவும் அவங்களுடைய மருத்துவ படிப்புக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது எவ்வளோ ஒரு கடினமான ஒரு விஷயம்னு. சரி, இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னா நீட்டு விலக்கு தான் இதுக்கு உடனடி தீர்வு. நீட்டு ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். தொடர்ந்து பேசிய விஜய் நீட் முறைகேடுகள் குறித்து செய்திகள் வெளியான பிறகு அந்த தேர்வின் மீது இருந்த நம்பகத்தன்மையே முற்றிலும் இல்லாமல் போய்விட்டதாக தெரிவித்தார். கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்திய விஜய் அதில் ஏதேனும் சிக்கல் இருந்தால் உடனடி தீர்வாக ஒன்றிய அரசு சிறப்பு பொதுப்பட்டியலை உருவாக்கி அதில் கல்வி சுகாதாரத்தை சேர்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மே மாதம் 5ஆம் தேதி அந்த நீட் எக்ஸாம்லாம் நடந்துச்சு. அதில் சில குளறுபடிகள்லாம் நடந்ததா நம்ம நிறைய அந்த செய்திகள்லாம் பார்த்தோம், படித்தோம் இல்லையா? அதுக்கப்புறமே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நீட் தேர்வுக்கு மேலே இருக்கிற அந்த நம்பகத்தன்மையை மக்கள் மத்தியில் சுத்தமாக போயிடுச்சு. இனிமேல் நாடு முழுக்க அந்த நீட் தேர்வே தேவையில்லை அப்படிங்கிறத இந்த செய்திகள் மூலிமா நாம் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். இந்த கல்வி பொது பட்டியலேருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும். ஒருவேளை அதில் ஏதாவது சிக்கல்கள் இருக்குது அப்படின்னா ஒரு இடைக்கால தீர்வாக இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி ஒரு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட், சிறப்பு பொது பட்டியல் அப்படின்னு ஒன்று உருவாக்கி அதில் கல்வி மற்றும் சுகாதாரத்தை அதில் சேர்க்கணும். மாநில அரசுகளுக்கு என்னதான் அதில் அதிகாரம் இருந்தாலும் அது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அதனால் மாநில அரசுகளுக்கு அந்த முழு சுதந்திரத்தை அது தரப்பட வேண்டும் அப்படின்றதான் இங்கே என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். தமிழ்நாடு மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து நீட் விவகாரத்தில் ஒன்றிய அரசு உடனடி தீர்வு காண வேண்டும் என்று விஜய் கேட்டுக் கொண்டார். தனது உரையில் விஜய் 4 முறை ஒன்றிய அரசு என்று குறிப்பிட்டு பேசினார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையில் இருந்து முதல் போக சாகுபடி